வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான சிக்கன் அஃப்கானி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மேரினேட் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அடுத்ததா மசாலா பொருட்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கூடவே 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை முந்தின நாள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா மசாலா நல்லா ஏறும். இல்லைன்னா ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிருங்க. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு 15லிருந்து 20 பாதாமும் ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரியும் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததா நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்க்க போறேன். அடுத்ததா இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா முழு கரம் மசாலா எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம பிரியாணி இலைகளும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் மெல்லிசா வெட்டி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதனால வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வந்துடும். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு 2 சின்ன தக்காளி பொடியா வெட்டி வச்சிருந்தேன். அதை கூட சேர்த்துக்க போறேன். இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்துடட்டும். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்துல தீயை கொஞ்சமா ஹைல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்க்க போறேன் நான் இன்னைக்கு. இந்த குங்குமப்பூ ரொம்ப அருமையான வாசனை கொடுக்குங்க நம்ம சிக்கன் அஃப்கானிக்கு. இப்போ நம்ம சிக்கனை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில வேக விடலாம். சிக்கன் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அப்பப்போ கலந்து விட்டா போதும். முடிஞ்ச அளவுக்கு மூடி போட்டு ஒரு 20லிருந்து 25 நிமிஷத்துக்கு நம்ம சிக்கனை சமைச்சிடணும். சிக்கன் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு மேல எண்ணெய் தேங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கறதுக்கே அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி சமயத்துல ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம கிரேவி நல்லா திக்கா இருக்கு. இந்த கிரேவி நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் திக்காகும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவு தாங்க, நம்மளோட அருமையான வித்தியாசமான சிக்கன் அஃப்கானி தயார். இத சப்பாத்தியோடையோ இல்லைன்னா நானோடையோ சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.